இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாதத்திலும் உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்காக, ஆண்டவர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த உலகத்துல நம்ம கஷ்டப்பட்டு அநேக காரியங்களை செய்கிறோம். நம்முடைய வேலைகளை செய்கிறோம், நம்முடைய அலுவல்களை செய்கிறோம், ஓடி ஓடி நம்ம உழைக்கிறோம். அதற்கேற்ற அங்கீகாரம் நமக்கு வேணும், நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம விரும்புகிறவர்களாக காணப்படுகிறோம். இந்த உலக ஓட்டத்துல நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்ம அங்கீகாரம் தேடுகிறவர்களாக, அந்த அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றவர்களாக நம்ம காணப்படுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களாகிய அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு அங்கீகாரத்தை வச்சிருக்காரு. இந்த உலக ஓட்டத்தை நம்ம பொறுமையோடு நம்ம ஓடும்போது, ஜாக்கிரதையோடு ஓடும்போது, பரலோகத்துல ஆண்டவர், பரலோக தேவன் நமக்கு ஒரு அவார்டு வைத்திருக்கிறார். அதை குறித்து தான் இந்த நாள்ல நம்ம தியானிக்க போகிறோம். பரலோக கிரீடங்கள் அப்படின்னு சொல்ற தலைப்புல தான் இந்த வாரத்துல 7 நாட்களும் நம்ம தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமான வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஒருவனும் உன்னுடைய கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. இது ஒரு எச்சரிப்பான செய்தியாய் காணப்படுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, இதோ சீக்கிரமா வருகிறேன், அவனவனுக்குரிய பலன், அவனுடைய கிரியைகளுக்குரிய பலனை நான் தருவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்ப நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஆண்டவர் பதில் தருகிறவர்களாய், பலன் தருகிறவராய் இருக்கிறார் நமக்கு. இந்த கிரீடம் யாருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த கிரீடம் கிறிஸ்தவன் அப்படின்ற ஒரு பேரளவுல நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம் அப்படின்னா அந்த கிரீடம் நமக்கு சுதந்திரிக்க முடியாது. பெயரளவு கிறிஸ்தவருக்கு இந்த சுதந்திரம், இந்த கிரீடம் கிடையாது. சிலுவையை சுமப்பவர்களுக்கு அவன் சொல்றாரு, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ சிலுவையை சுமப்பவர்களுக்கு தான் இந்த கிரீடம் கொடுக்கப்படும். பந்தய சாலையில நிறைய பேர் ஓடுற எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்றதல்ல, முடிவு பரியந்தம் நிலைநிறுத்து விசுவாசத்துல ஓடுகிறவர்களுக்கு கிடைக்கும். இந்த கிரீடத்தை உலக இச்சைகளை காலடியில மிதித்து வைக்கிறவர்களுக்கு தான், இந்த உலக இச்சைகளை காலடியில மிதித்து ஆண்டவர் தான் லெக்கு, இயேசுதான் லெக்கு, பரலோகம் தான் லெக்கு அப்படின்னு சொல்லி ஓடுகிறவர்களுக்காக தான் இந்த கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த கிரீடம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 27 இருந்து 29ஆம் வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுரு சொல்றாரு, எல்லாவற்றையும் விட்டு நாங்க உண்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பேதுரு இயேசுகிட்ட கேட்கும்போது, இந்த உலகத்துல நீங்க எதெல்லாம் இழந்தீங்களோ அதுக்கு நூறத்தனையான பலனை கொடுப்பேன், நித்திய ஜீவனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு. 12 சிங்காசனங்களை வீற்றிருப்பீங்க, நியாயம் தீர்க்கிறவர்களாக காணப்படுவீங்க. அப்போ பரலோகத்துல ஆண்டவர் நமக்காக ஒரு அங்கீகாரத்தை, இந்த உலக வாழ்க்கையில நம்ம ஆண்டவருக்காக இழந்த ஒவ்வொரு காரியத்துக்குரிய பலனை ஆண்டவர் தருவதற்காக தான் ஆயத்தமா இருக்கிறாரு. இந்த உலகத்துல நம்ம சம்பாதிக்கிறதான காரியம், ஓடி ஓடி உழைக்கிறதுக்கு கிடைக்கிறதான அங்கீகாரம் ஒருவேளை அது அழிந்து போகிறதாய் காணப்படும், அநித்தியமாய் காணப்படும். ஆனா இந்த பரலோக கிரீடமானது நித்தியமாய் காணப்படுகிறது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் கிரீடத்தை ஒருவனும் பறித்து கொள்ளாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லப்படுகிறது. ஏன் அப்படின்னா, இந்த உலக ஓட்டத்துக்கு அப்புறமா நம்ம பரலோக வாழ்க்கைக்கு போகும்போது அந்த கிரீடம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம அநேக நேரங்கள்ல எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, பெயரளவுல கிறிஸ்தவர்களா இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் நம்ம ஆராதிக்க செல்கிறவர்களா காணப்படுகிறோம். மற்ற நாட்கள்ல ஆண்டவருக்கும் நமக்குள்ள உறவு துண்டிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம காணப்படுகிறோம். ஆனா ஆண்டவர் விரும்புகிற காரியம் அவரோடு உறவு கொள்கிறவர்களாய் காணப்படும். இந்த நாள்ல முதலாவது ஒரு கிரீடத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். விசுவாசிகளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான கிரீடத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு ஆதாரமான வசனம் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25 இருந்து 27 வரைக்கும் நம்ம பார்க்கும்போது, அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து தெளிவாக சொல்கிறாரு. பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். பந்தயத்துல போராடுகிறவர்கள், அதாவது பந்தய சாலையில ஓடுகிற எல்லாரும் அவங்க கண்டிப்பா பரிசை பெறணும் அப்படின்னு சொல்லி அவங்க இச்சையடக்கமா இருப்பாங்க. அவங்க அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம். நம்ம அழியாத கிரீடத்தை குறித்து தான் இந்த நாள்ல தியானிக்க போகிறோம். அழியாத கிரீடம் அப்படின்னா
இந்த உலக அழிவுக்கு உட்படாத இந்த நித்தியமான கிரீடத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்ந்த காலத்துல அங்க விளையாட்டு வீரர்கள் ஒலிம்பிக் போன்ற அந்த விளையாட்டு நிகழ்ச்சிகளில கிரீடங்களை சூட்டுவாங்களாம். அது என்ன அப்படின்னா ஒலிவ இலைகளினால செய்யப்பட்ட அந்த கிரீடத்தை சுட்டுவாங்களாம். அது வந்து அழிந்து போகிறதாய் காணப்படுகிறது. இந்த இப்போ நமக்கு கிடைக்கிற கிரீடமா இருக்கட்டும், இந்த உலக வாழ்க்கையில போராடுகிறதான போராட்டத்திற்கு, வேலை செய்கிறதான வேலைக்கு, எல்லா விதமான அந்த சம்பளம், அதற்கு தேவையான ஒரு கிரெடிட் நமக்கு கிடைக்குது அப்படின்னா அது அழிந்து போகிறதாய் காணப்படுகிறது. இந்த உலக வாழ்க்கையோடு அது அழிந்து போகிறதாய் காணப்படுகிறது. ஆனா இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி இருக்கிற இந்த அழியாத கிரீடம் நித்தியமாய் யுக யுகமாய் நம்ம ஆண்டவரோடு பரலோகத்துல வாழும்போது அது நமக்கு சூடப்படுகிறவராய் காணப்படுகிறது. இது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, தன்னுடைய சரீரத்தை ஒடுக்கி விசுவாச பந்தயத்துல, விசுவாசமாகிய இந்த உலக ஓட்டத்துல நம்முடைய சரீரத்தை ஒடுக்கி ஓடி முடிப்பவர்களுக்கு தான், இடையில விடுவதற்கு அல்ல. அதே மாதிரி சரீரத்தை ஒடுக்காதவர்களுக்கு அல்ல. நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒடுக்குகிறவர்களுக்காக கொடுக்கப்படுகிற இந்த கிரீடம் தான் அழியாத கிரீடம். இதை குறித்து ஒரு எச்சரிப்பான செய்தியை ஒருவருடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஏசாவுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஏசா அவனுக்கு கொடுக்கப்பட்ட சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து போனான் அப்படின்னு நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். ஏன் இழந்து போனான் அப்படின்னா, அவன் ஒரு வேளை சரீர பசிக்காக அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த அங்கீகாரத்தை இழந்து போகிறவனாக காணப்பட்டான். வசனம் சொல்கிறது, சீர்கெட்டவனாகிய ஏசா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாவை போல சீர்கெட்டவனாய் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இன்று நம்முடைய வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது அப்படின்றத கொஞ்சம் நம்ம யோசிக்க அழைக்கப்படுகிறோம். ஒரு சில பொய்க்காக, ஒரு சின்ன ஒரு பாவ காரியத்துக்காக, சில நிமிட இச்சைகளுக்காக நம் ஆண்டவரே நம்முடைய கிரீடத்தையே அடகு வைக்கிறவர்களாக நம்ம காணப்படுகிறோம். இந்த ஏசாவுக்கு அந்த பசி பெரிதாக காணப்பட்டது. அந்த சேஷ்ட புத்திரப்பாகம் அவனுக்கு அந்த நேரத்துல அது அவனுக்கு அதோடைய உரிமை, அவனுடைய அதை பத்தி அவன் அக்கறை இல்லாதவனாக காணப்பட்டதுனால அதை இழந்து போனான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். யோசேப்பை குறித்து நம்ம பார்க்கும்போது, யோசேப்பு அவன் அந்நியனாக அடிமையாக விற்கப்பட்ட இடத்துல கூட பாவம் செய்யக்கூடாது, தேவனுக்கு விரோதமா நான் பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சரீரத்தை அவன் அடக்கி ஒடுக்குனதுனால அவன் பெரிய அங்கீகாரத்தை பெற்றான். அவன் இந்த அழியாத கிரீடத்துக்கு பங்குள்ளவன் ஆனான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஒருவேளை நம்மை சிந்தித்து பார்க்கும்போது நம்ம எல்லாரும் முன்பதாக நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்பது அல்ல, தனிமையான நேரத்துல தனிமையாக நம்ம இருக்கும்போது நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய காரியம் எப்படி இருக்கிறது, நாம் பாவம் செய்கிறோமா பாவம் செய்யலையா, எந்த காரியத்தை நம்ம வெறுக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஒருவேளை எல்லாரும் முன்பதாக அவங்க என்ன நல்லவங்கன்னு சொல்லணும், அவங்க ஆண்டோடைய பிள்ளைன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை அவங்க முன்பதாக நாம் பாவம் செய்யாதவர்களாக, பொய் சொல்லாதவர்களாக, சரீரத்தை ஒடுக்குகிறவர்களாக காணப்படலாம். ஆனா தனிமையான நேரத்துல நம்ம எப்படி இருக்கிறோம், நம்முடைய உறவு ஆண்டவரோடு எப்படி இருக்கிறது, ஆண்டவருக்குள்ள உறவு உள்ளவர்களாக இருந்தோம் அப்படின்னா உண்மையிலே நாம் ஒடுக்குகிறவர்களாக, நம்ம சரீரத்தை ஒடுக்குகிறவர்களாக காணப்படும். அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்லுகிறாரு 1 கொரிந்தியர் 9:27, என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்றாரு. சரீரம் நமக்கு கீழ்பட்டிருக்க வேண்டும், நாம் அதை அடக்கி ஆளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டதான மன வலிமை உள்ளவர்களாக நம்மளுக்கு ஒரு கண்ட்ரோல், நம்முடைய செல்ஃப் கண்ட்ரோல் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படுகிறதாய் காணப்படுகிறது. அநேக நேரத்துல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை செய்கிறோம், எரிச்சல் அடைகிறோம், இல்லைன்னா ஏதாவது ஒரு கோவப்படுறோம், ஏதாவது ஒரு தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, எனக்கு கோபம் வருது, என்னால இதை கண்ட்ரோல் பண்ண முடியல, எனக்கு சில நேரங்கள்ல என் பிள்ளைகள்கிட்ட கோபப்பட்டுறேன், என் மற்றவர்கள்ட்ட கோபப்பட்டுறேன், இதை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்றோம். சில அடிமைத்தன பழக்க வழக்கங்களுக்கு அடிமையா இருக்கனால இதை விட்டு என்னால வெளியே வர முடியல, அது நம்மை ஆளுகிறதாய் காணப்படுகிறது. நம்முடைய செல்போன் நம்மை ஆளுகிறதாய் காணப்படுகிறது. இப்படிப்பட்டதான காரியங்களிலிருந்து நாம் விலகி ஓடுகிறவர்களாக காணப்பட்டால் மாத்திரமே இந்த அழியாத கிரீடம் நமக்கு கிடைக்கும். இந்த C.T. ஸ்டட் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தாராம். இவர் இந்த அழியாத கிரீடத்தை சுதந்திரிக்கிறவராக காணப்பட்டார். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவர் ஒரு புகழ்பெற்ற கிரிக்கெட் வீரராக காணப்பட்டார். நல்ல புகழின் உச்சியில இருந்தாரு. ஆனா ஒரு நல்ல
பணக்கார கோடீஸ்வர குடும்பத்துல பிறந்தவரா இருந்தாலும் அவர் ஆண்டவருக்காக என்ன செஞ்சாரு, அந்த பதவி, அந்த வேலை, அந்த கிரிக்கெட்டை அவர் உதறி தள்ளிவிட்டு சீனா, இந்தியா, ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள்ல ஆண்டவருக்காக அவர் சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக மிஷினரி பயணத்தை செஞ்சாராம். கோடிக்கணக்கான ஆத்துமாக்களை அவர் ஆதாயம் பண்ணி அந்த அழியாத கிரீடத்துக்கு சொந்தக்காரராய் மாறினாரு. ஒருவேளை இந்த உலக புகழ் அவருக்கு ஒருவேளை அநேக புகழை கொடுத்திருந்தாலும் அதை காட்டிலும் மேலான காரியம் நான் ஆண்டவருக்காக செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த சிடி ஸ்டட் என்ன செஞ்சாரா, ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணித்தாரா. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்கிறது அப்படின்னு நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். பேரளவு கிறிஸ்தவர்களாக நம்ம வாழுகிறோமா? ஆண்டவருடைய காரியங்களில் ஈடுபட்டு கொண்டு நம்முடைய சரீரத்தை, நம்முடைய மனதை கட்டுப்படுத்த முடியாதவர்களாக, அடக்கி ஆளாதவர்களாக, இச்சை அடக்கம் இல்லாதவர்களாக நம்ம இருக்கிறோமா அப்படின்னு சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாள்ல நம்முடைய சரீரத்தை, நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒடுக்குகிறவர்களாக, நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறவர்களாக இருந்தோம் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த அழியாத கிரீடத்துக்கு பங்குள்ளவர்களாக மாறுவோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள்ல பரலோக கிரீடங்கள் அப்படின்ற தொடரை சிந்திக்கும்படியாக எங்களுக்கு கிருபை பாராட்டினீங்க. அதுல அழியாத கிரீடத்தை குறித்து ஆண்டவரே சிந்திக்க நீர் பாராட்டின கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய சரீரங்களை நாங்கள் அடக்கி ஒடுக்கி ஆண்டவரே உமக்கு நேரான ஓட்டத்தை ஓட, பந்தய சாலையில ஓடுகிறவர்கள் எல்லாரும் அந்த பந்தய பொருளை பெறணும் அப்படின்னு ஓடுவாங்க. அவங்களுடைய சரீரத்தை ஒடுக்குகிறவர்களாய் காணப்படுகிறாங்க. நாங்களும் எங்கள் விசுவாச ஓட்டத்துல, பரலோக ஓட்டத்துல ஓடிக்கொண்டிருக்கிறோம். எங்களுடைய சரீரங்களை ஒடுக்கி ஆண்டவரே எங்களுக்கு எதற்கும் நாங்கள் அடிமையாகாதபடி ஆண்டவரே எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தக்கூடிய ஆவி எங்களுக்கு தாங்க. மாம்ச சிந்தையை ஜெயிக்கக்கூடிய ஆவியின் சிந்தையை எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்கிறோம். நீர் பெருக நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கலாம் நல்ல பிதாவே, ஆமீன். இன்னைக்கு ஒரு உன்னதமான கிரீடத்தை பற்றி நம்ம பார்த்தோம். நாளைக்கு இன்னொரு கிரீடத்தை பற்றி பார்க்கலாம். கர்த்தர் தாமே உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.